மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கம் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கம் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களி தாகத்திக்கும் சொத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களி தாகத்திக்கும் சொத்த ஜீவனதியும் அவரே. ஏதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்தம் ஸ்தலம் இதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் இதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. ஏதோ
உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீ, பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீ. பயிர் நிலமா என்னை மாற்றிவிட்டீ, பயிர் நிலமா என்னை மாற்றிவிட்டீ. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 61:4. என் இருதயம் செய்யும் போது கிடையாது, தொய்யும் போது. நல்லா என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பெலத்த துருகவுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில்
சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இங்க பாருங்க, தாவீது, சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எட்டாத உயரமான கண்மலை என்னை கொண்டு போய் விடும். 4வது சொல்றாரு, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைங்கீழ் மறைவிலே வந்து அடைக்கலம் செய்வேன். இந்த உலகத்துல நம்மளுக்கு சிறந்த அடைக்கலம் எதுன்னு கேட்டா கர்த்தருடைய செட்டைகள் தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு சிறந்த அடைக்கலம் எது? கர்த்தருடைய செட்டை. எடுக்க வேணாம். சங்கீதம் 31:5 சொல்லுது, பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமுக்கு ஆதரவா இருப்பாராம். எப்படி இருப்பாராம்? பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமுக்கு ஆதரவா இருப்பாராம். ஒரு பறவையை போல இருப்பாராம். எப்படி ஒரு பறவை தான் கூட்டுல குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ பாருங்க, இந்த குஞ்சுகளை கூட்டில் வச்சுட்டு இந்த பறவை இறத்தெடு போயிடும். அப்படி போனாலும் அதோடைய கண்ணெல்லாம் எங்கே தான் இருக்கும்? இந்த குஞ்சுக மேலே தான் இருக்கும். இந்த தாய் பறவை எப்படா போகும், இந்த காக்கா என்ன பண்ணும், எப்படா இது போகும், இந்த குஞ்சுகளை தூக்கி அடித்து பிடிச்சி சாப்பிடலாம் ரெடியாக இருக்குமா. இந்த தாய் பறவை அப்படி கிளம்புனவனே இந்த காக்கா என்ன பண்ணுமா, அப்படியே வந்தவனே எங்கேருந்து தான் வரும் தெரியுமா? தாய் பறவை வந்து ஆக்ரோஷமாக அதோட சண்டை போட்டு, அது பெரிய பறவை, காக்கா பெரிய பறவைன்னு கூட பார்க்காதான், இது சின்ன பறவை தான், அதோட சண்டை போட்டு அந்த குஞ்சுகளை காக்கிறதுல வைராக்கியமாக இருக்குமா. அது போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை காக்கிறதுல எப்படி இருக்கிறேன்? வைராக்கியமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை காக்கிறதுல எப்படி இருக்கேன்னா வைராக்கியமாக இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீ உனக்கு எல்லாம் பிரச்சனை போராட்ட வரையில் நீ வந்து என்ன செய்ய, என்னுடைய செட்டையும் கீழே வந்து அடைக்கல வந்துக்க. அல்லேலூயா. வந்து வா அப்படி சொல்கிறார். பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் நீங்கள் இரவெல்லாம் நீங்கள் நேற்று நைட்டு உங்கள் பிள்ளைகளை நினச்சிங்க, இல்லாட்டி உங்கள் கணவனை நினச்சிங்க? ஒரு நாளைக்கு 24 நேரம் இருக்குது. 24 நேரமும் என் கணவனை தான் நினச்சேன், இல்லை என் மனைவியை தான் நினச்சேன், என் பிள்ளைகளை தான் நினச்சேன்னு சொல்ல யாரும் கை தூக்குங்க. 24 நேரமும் யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், உன் நினைவாகவே நான் இருக்கிறேன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. அதனால தாங்க இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதில்லை, அவர் எப்பொழுதும் நம்முடைய நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இருதயம் தொய்யும் போது, சங்கீதக்காரங்க அழகா போடுறாரு, என் இருதயம் வேதனைப்படும் போது, என் இருதயம் பாரப்படும் போது, இந்த பூமியில எனக்கு அடைக்கலம் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, நான் அப்படி நினைக்கிற போது அவருடைய செட்டைங்கீழ் மறைவிலே நான் அடைக்கலமுவேன். அழகா அங்க பாருங்க, அந்த வசனத்தில் இருக்காரு பாருங்க. நம்மளுக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாரும் இருந்தாலும் இந்த உலகத்திலே நமக்கு சிறந்த அடைக்கலம் அவருடைய செட்டைகள் நிழல் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு எப்படி இருப்பேன்? அடைக்கலமா இருப்பேன். நான் சொல்றேன், கர்த்தரே நம்மளுக்கு என்ன ஆகணும்? மறைவிடமா மாறணும். கர்த்தர் நம்மளுக்கு என்ன மாறணும்? மறைவிடமா மாறணும். 2வது உலகப்போர் வந்தபோது ஜெர்மனி இராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனி தேசத்தில் இரவு நேரங்களில் பில்டிங் மேலெல்லாம் குண்டை போடுவாங்க. இந்த இராணுவத்தோட ஒரு பழக்கம் என்னன்னா, இரவு நேரத்தெல்லாம் போய் குண்டு போடுவாங்க, பகலில் போட மாட்டாங்க. அப்படி பில்டிங்கில் குண்டை போடுறப்ப அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பதுங்கு குழியும் பாதாளத்தில் போய் இரவில் படுப்பாங்க, பகலில் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இரவில் அப்படி போய் படுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒருத்தன் மட்டும் வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்குவானா. அப்போ இவங்கெல்லாம் வந்து கேட்டாங்களாம், உனக்கு பயமே இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட அச்சமே இல்லையா? பில்டிங் மேலே குண்டு போட்டால் என்ன செய்ய போகிற? நீ நாட்டுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னானா, நான் உன்னதமான மறைவில் இருக்கிறவன், என் எதிரி என்ன குண்டு போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். இன்னொன்று சொன்னானா, நான் பயப்படும் நாளில் கர்த்தரையே நம்புவேன். பாருங்க, அதைத்தான் இங்கே போட்டிருக்கு. அப்போ பாருங்க, பாருங்க, அவன் சொன்னானா, நான் பயப்படும் நாள் யாரை நம்புவேன்? எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன். கர்த்தர் எனக்கு உன்னதமான மறைவில், நான் எதுக்கு பயப்பட சொன்னா? நான் சொல்றேன், நமது மறைவிடம் நம்மளுக்கு அவராத்தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுக்கு புகலிடம் அவராத்தான் இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய மறைவிடத்தில் இருந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அதோட சேஃப்டியான இடம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மறைவிடத்தில் நீங்க இருந்துட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் அதை காட்டிலும் சேஃப்டியான இடமே கிடையாது. இந்த பூமியில் எந்த இடமும் கிடையாது. பாருங்க, அந்த மறைவிடத்தில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, அதை தாண்டி பிசாசோ, அதை தாண்டி எந்த செய்வனையோ, பில்லி சூனியமோ, பொல்லாத மனிதர்களோ
யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் யுத்தம் நடந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ 5 மணிக்கு மேலே இந்த இலங்கை இராணுவம் என்ன செய்வாங்க, ரோடை புறம் பிளாக் பண்ணிடுவாங்க, கரண்டை புறம் கட் பண்ணிடுவாங்க. தமிழர் வாழ்கிற பகுதியெல்லாம் கரண்டை கட் பண்ணிடுவாங்க. இரவு நேரத்தில் துப்பாக்கியோடு அந்த இவங்க இலங்கை இராணுவம் புகுந்து தமிழர் வாழ்கிற பகுதியில் புகுந்து கண்ட மாதிரி சுட்டு தள்ளுவாங்க. குறிப்பாக அவங்க யாரை சுடுவாங்கன்னா, இளைஞர்கள் 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அவங்கள சுடுவாங்க. வயசானவங்க குழந்தைகளை கூட சுட்டுருவாங்க. இப்படி இவங்களுக்கு பயந்துட்டு தமிழர்கள் பின்னாடி தோட்டங்களில் குழிகளை தோண்டி அதில் போய் இரவில் படுத்துக்குருவாங்க. ஏன்னா இவங்க சுடுறாங்கன்னு சொல்லி இரவில் போய் அப்படியே படுத்துக்குருவாங்க. ஆனால் இதில் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, சில கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவங்களும் போய் பதுங்கினாங்க. ஆனால் முடிவில் என்ன தெரியுமாச்சு, சண்டைலாம் முடிஞ்சு யுத்தம்லாம் ஓஞ்சக்கப்புறம் ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவங்க கூட சாகலை. அல்லேலூயா. பயங்கரமான சாட்சி சொன்னாங்க அந்த இலங்கையில். பாருங்க, இவங்க பயந்து போய் தோட்டத்தில் படுப்பாங்களாம், பதுங்கு குழியில். அங்கே விஷப்பூச்சி நல்ல பாம்பு அவங்க கடிச்சு அதில் கடிச்சு பல பேர் செத்துட்டாங்க. இவனுக்கு பயந்து தோட்டத்தில் படுத்து அங்கே பாம்பு கடிச்சு செத்து போனாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், செபிக்கிற கிறிஸ்தவர்களை எந்த பாம்பு எந்த பூச்சியும் கடிக்கல, எந்த இராணுவம் கொல்ல முடியலை. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஜெபம் நம்மளுக்கு எப்படிப்பட்டது, ஒரு பெரிய மறைவிடம். அது பெரிய நம்மளுக்கு ஒரு அடைக்கலாம். ஜெபம் பெரிய ஒரு அடைக்கலாம். பீகாரில் நடந்த ஒரு சாட்சியை சொன்னாங்க. ஒரு 4-5 பாஸ்டரு, சாதாரண பாஸ்டருங்க, அவங்களாம் பெரிய பாஸ்டர் கிடையாது, அன்னன்னைக்கு சாப்பிட்ற பாஸ்டருங்க, செபிச்சுக்கு இருந்தாங்களாம். ஒரு ஓலை குடிசையில் 5 பேர் அவங்களாம் செபிச்சுக்கு இருந்தாங்களாம். ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் இறந்து போயிட்டார். இறந்து போனவுடனே அவங்க இயேசு அறியாத குடும்பம். இறந்து போனவுடனே இவங்கெல்லாம் சொன்னாங்களாம், சரி வர தூக்கி நம்ம புதைச்சி அடக்கம் பண்ணிடுவோம். அடக்கிற முன்னாடியே இந்த ஜெப சத்தம் கேட்டுச்சான். அவங்கள கூட்டி ஒரு ஜெபம் பண்ணிடுவோம், ஏதோ ஒரு சாமிக்கு தான் பண்ணிடுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டாங்களாம். வந்து அப்படின்னு இந்த 5 ஊழியக்காரங்கள் வந்து ரவுண்டாக நின்று செத்து கிடந்தார் அந்த ஐயா. அப்போ ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே ஒரு நல்ல அடக்கத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க, இப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இப்படி ஜெபம் பண்ணி இப்படி கூப்பிட்டு அவங்க வந்து ஜெபம் பண்ண 2 RSSக்காரங்க தூரத்துலேருந்து பார்த்தாங்களா, இவங்க என்ன தான் செய்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் கண்களை மூடுவோன்னு அந்த ஊழியக்காரர் சொன்னாங்களா. எல்லாரும் கண்ணை முடிக்குங்கம்மா நாங்கள் ஜெபம் பண்ணிஞ்சோன்னே இவங்க பார்த்தாங்களா, கண்ணை மூணுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஊழியக்காரங்க அப்படின்னு இவங்க பார்த்தாங்களா. இப்போ பாருங்கள், கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆமே அப்படின்னு சொன்னோன்னா அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாராம். யாரு? செத்தவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார். இவங்க செத்து போனவர் உயிரோட எழுமொன்னே ஜெபம் பண்ணலை. செத்தது நல்லா இருக்கட்டும், நல்லா போய் அடக்கம் பண்ணணும், இவர் செத்தவர் உயிரோட எந்திரிச்சிட்டாராம். அப்போ அந்த சொந்தக்காரங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ஊழியர்களுக்கு புரியலையா. அப்போ அவங்க கேட்டாங்களாம், எப்படி எந்திரிச்சார், என்ன நடந்தது? ஊழியக்காரங்க சொன்னாங்க, தெரியலையம்மா. உடனே அந்த RSSகாரங்க 2 இருந்தாங்களாம். நாங்கள் சொல்கிறோம் என்ன நடந்துச்சுன்னு. எல்லாரும் கண்ணை மூடுனீங்க, நாங்கள் என்ன பண்ணணும், கண்ணை திறந்து பார்த்துக்கிருந்தோம். இவங்க ஜெபம் பண்ணையில் வானத்தில் 2 ரெக்க மாதிரி 2 வெள்ளையை தரிச்சு ஏஞ்சல் வந்தாங்க. வந்து இவங்க ஜெபம் பண்ணையில் இவர் அப்படியே தூக்கி உட்கார வச்சாங்க. ஆமேன்னு சொல்லோடனே 2 பேர் பறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமாயிருச்சு இந்த ஊழியக்காரங்களுக்கு. பாருங்க, நீங்கள் அதை தான் சொல்ல, அந்த ஊழியக்காரங்க நினைக்கல நம்ம ஜெபம் பண்ணி இவர் எந்திரிப்பாருன்னு நினைக்கல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறது, ஆனால் அந்த ஜெபத்துக்கு பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க நம்ம உட்காந்து சும்மா தானே ஜெபிக்கிறோன்னு நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் உங்கள் ஜெபத்தோடைய வல்லமை. அதுதான் ஜெபம் பண்ண சொல்கிறோம். நான் எல்ஐசி நகரில் ஒரு சிஸ்டருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செய்வினையில் பாதிக்கப்பட்டு நாங்கள் அந்த யூரியன் மோசன் ஒன்றா போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு சும்மா வந்துட்டேன். அந்த கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிறிஸ்டினே கிடையாது, ஒரு இந்து இந்த அம்மா. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணையில் நான் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணையில் ஒரு வயசானவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு அவங்க மேலே கையை வச்சார், அது இயேசு கிறிஸ்துவ மாதிரியே இருந்துச்சியானார். அல்லேலூயா. பாருங்கள், எனக்கு தெரிஞ்சிச்சா நான் ஜெபம் பண்ணையில் அவர் வந்தாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதைத்தான் சொல்கிறேன், நம்மளுக்கே தெரியாது நம்முடைய ஜெபத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு, நம்மளுக்கே தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், தொட்டனா மந்திரம் செய்து ஆவி ஏவி விட்ட போது எஸ்தர் ஒரு வாலிப பெண்ணிட்டு அந்த ஆவி போச்சா. எஸ்தர் என்ன பண்ணாங்க,
ஜெபம் பண்ணி அந்த ஆவி திரும்பி வந்துருச்சு. எஸ்தருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எஸ்தருக்கே இந்த விஷயம் தெரியாது. தொட்ட நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுன்னா அந்த சாட்சியை சொல்கிறது தான் எஸ்தருக்கு தெரியும். இல்லாட்டி இதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை சுற்றி சில காரியங்கள் நடக்கிற உங்களுக்கே தெரியாது. அப்போ பாருங்க, அந்த ஜெபத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு தேவனுக்குள்ள இருக்க ஒரு அடைக்கலம். அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் நம்மளுக்கு ஒரு மறைவீடு. அநேகர் உலக மறைவிடத்தை நோக்கி ஓடுறாங்க. அது ஆபத்தானது. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது என்ன செய்யணும் தெரியாமல் மந்திரவாதிகளை தேடி ஓடுறாங்க. மந்திரவாதிகளை போய் தேடி அவங்க ஏதாவது செஞ்சால் நமக்கு சொல்யூஷன் கிடச்சிருமான்னு சொல்லி ஏதாவது செஞ்சால் அது இன்னும் பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஏற்கனவே உலகம் மறைவிடம் பெரிய ஆபத்து. ஆனால் இவங்க மந்திரவாதி மற்ற காரியத்தை போகிற அது இன்னும் என்ன பண்ணும்? ஆபத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். மைய மாந்தரிகம் பாருங்க. இந்த மை வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மைய வைக்க மாட்டாங்க சில பேர். இந்த மை எதில் தான் தயாரிக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியர் சொன்னார், அவர் அந்த வேலையை செஞ்சவர். மை எதில் தான் செய்வாங்க? தலைப்பிள்ளையோடைய மூளையை எடுத்து பன்னி ரத்தமோ கரடி ரத்தத்தை எடுத்து அதை ஒன்று சேர்த்து, மூணாவது ஒன்று சொன்னார், பெண்கள் மாதவிடாய் போகிற அந்த துணி ரத்தத்தை எடுத்து எல்லாம் ஒன்று செஞ்சு தான் அந்த மையை என்ன பண்ணுவாங்களாம்? தயாரிக்கிறது. அந்த மைக்குள்ள பயங்கர வல்லம் இருக்குமா அப்படி செய்கிறப்ப. சாதாரண அந்த மை செய்ய மாட்டாங்க. இதை ஒருத்தன் அதை பூசும்போது அது என்ன தெரியுமா ஆகும்? சாபமாக அந்த குடும்பத்துக்கு மாறும். எந்த தலைப்பிள்ளை யார் பறி கொடுத்து எந்த தலைப்பிள்ளையை பறி கொடுத்தாங்க தெரியுமா? அந்த பிள்ளையோட குடும்ப சாபம் இந்த குடும்பத்தை அப்படியே தாக்கும். ஆகவே ஒரு நாளும் என் கணவர் எனக்கு சொன்னபடி கேட்கல, யாராச்சும் சொன்னாங்க உன் கணவருக்கு அந்த மையை வச்சு கொடு, நாங்கள் செய்கிறாங்க, குழம்புல ஊற்றி கொடு, உன் கணவர் என்ன பண்ணுவார்? உன் பேச்சை கேட்பாருன்னு சொல்லி அந்த மறைவிடத்தை நோக்கி என்ன பண்ணிடாதீங்க. அது பெரிய ஆபத்து, சாபம். பாருங்க, அதான் உலக மறைவிடம். சில உலக மறைவிடம் சொல்லி சிற்றின்பங்களை நோக்கி ஓடுறாங்க. சிற்றின்பம் நம்மளுக்கு உலக மறைவிடத்தை என்ன பண்ணுறான்? ஆறுதலுக்காக சீரட்டை பிடிக்கிறான். அப்புறம் சீரட்டை என்ன பண்ணிக்கிறது? அவனை பிடிச்சிக்கிறது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக 2 பெக்கு ஊத்துறியான். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறது? அது அவனை பிடிச்சிக்கிறான், அவனை விடாது. இப்படித்தாங்க சாதாரணமாக செஞ்சது, ரெண்டாவது அவங்கள பிடிச்சிக்கிறோம். அதான் உலக மறைவிடம். ஒரு போன் கால், ராங் கால் வருதா? அன்னைக்கு ஒரு சிஸ்டர் ராங் கால் வருது. உங்களுக்கு என்ன பேர் வேணும்? அவன் கேட்குறான் என்னமோ ஒரு பேர். இல்லை இது ராங் நம்பர். 2வது அடிக்கிறான். இல்லையே, உங்களுக்கு யார் வேணும்? என்ன வேணும் அப்படின்னுச்சு. பாருங்க, 3வது அடிக்கிறான். இல்லைங்க, இது இந்த ஏரியா மதுரை, நீங்கள் வேற. நான் சொன்னேன், சிஸ்டர் ராங் நம்பர்னா வைடா நாயேன்னு போனை வச்சு பழகணும். நீங்கள் எப்படி தெரியுமா ஃபோன் பண்ணுவாங்க? எப்படிப்பட்ட அவங்க வார்த்தையை பேசுகிறாங்க அதில் அப்படியே பிடிச்சிக்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? சும்மா சாதாரணமாக ஒரு நம்பராக போடுவாங்க. அந்த பெண்கள் பட்ட எப்படி வட்ட வார்த்தை வருது? நெருப்பு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? போன வைடா நாயை. ராங் நம்பர்னு சொல்லிட்டு எதுக்கு அடிக்கிற அப்படின்னா அவன் அடுத்து என்ன பண்ண மாட்டான்? அடிக்க மாட்டான். பாஸ்டர், தேவன் அன்பாவே இருக்க சொல்லுங்க. அந்த அன்பால் அங்கே காட்டக்கூடாதுங்க. என்னது? அந்த அன்பால் அங்கே காட்டக்கூடாது. உங்களை அங்கே அன்பாக இருக்க சொல்ல, வீட்டுக்குள்ளே தான் அன்பாக இருக்க சொல்லுச்சு. பாருங்க, உலக மறைவிடம். உழையாத செட்டில் இருக்கிற ஒரு காலை தூக்கி வச்சு மறுகால் பார்த்தா மறுகால் ஆழமா சீக்கிரம். ஒரு அம்மா சொல்லுது, ஐயா சினிமா பார்த்தேன், அதுலேருந்து விடுதலை, சீரியலை பார்த்தேன், இப்போ அதில் போய் அடிமையாயிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் உலக மறைவிடம். உலக மறைவிடம் நம்மளுக்கு எப்படிப்பட்டது? ஆபத்தானது. பாருங்க, கேரளாவில் சில நாளைக்கு முன்பு ஒரு ஊழியர் குடும்பம், அவருக்கு ஒரு 3 வயசு பிள்ளை. அந்த சிறு பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அங்கே அந்த கெஸ்ட்டு வந்திருந்த சிறு பிள்ளைகள் சேர்ந்து இவங்களால் விளாண்டுக்கிருந்தாங்க. பெரிய வீடு. சில நாளைக்கு முன்பாக நடந்த சம்பவம். கண்ணாமூச்சி விளாண்டுக்கிருந்தாங்க. கண்ணாமூச்சினா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? லாவணியா தெரியுமில்ல கண்ணாமூச்சினா? ஒருத்தவங்க கண்ணை பொத்திக்கிறாங்க, பிள்ளைக்கு போய் என்ன பண்ணிக்கிறோம்? ஒளிஞ்சுக்கிறோம். இதான் கண்ணாமூச்சி. தெரியுமில்ல உங்களுக்கு?
ஒளிஞ்சு கண்ணாமூச்சி ஏதோ ஒன்று விடுங்க. இப்போ இந்த பாஸ்டர் மகன் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு பிள்ளை கண்ணை பற்றி ஒளிஞ்சுக்கணும், இந்த பிள்ளை போய் ஒளிஞ்சிக்கிற போய் இந்த கேரளாவில் ட்ரங்கு பெட்டின்னு சொல்லுவாங்க. எத்தனை தெரியும்? ட்ரங்கு பெட்டி பெருசாக இருக்கும். ட்ரங்கு பெட்டி தெரியுமா தெரியாதா? அந்த ட்ரங்கு பெட்டிக்குள்ள போய் மூடியை திறந்து உள்ளே போய் உட்காந்து கதவை முடிக்கிருச்சு. அந்த பிள்ளை நேரத்துக்கு அந்த கதவு அதான் போய் லாக் ஆகிக்கிருச்சு அந்த தாப்பா. இப்போ எல்லா பிள்ளைகளும் விளையாடுது, இந்த பிள்ளைய எந்த பிள்ளையும் தேடலை, விளையாண்டு சின்ன பிள்ளை தானே எல்லாம் விளையாண்டு முடிஞ்சோன்னே இப்போ லஞ்சு டைம் எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. இந்த பாஸ்ட்டு குடும்பம்லாம் ஒன்று கூடுறப்ப பாஸ்ட்டுக்கு என் மகளை காணா அப்படின்னே. அப்போ உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட தேட வீட்டுக்குள்ளே காணா, தோட்டத்தில் காணா, எங்கேயும் காணா. இப்போ சொந்தக்காரங்களை வர வச்சு அந்த ஊர் பூரா தேடுறாங்க. கிணத்துல போய் தேடுறாங்க, அங்கே போய் தேடுறாங்க, எங்கேயுமே அந்த பிள்ளை கிடைக்கல. தேடி தேடி நொந்து போய் அந்த ஊழியக்காரர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தலை மேலே கையை வச்சு ஆண்டவரே அப்படின்னு அழுகிறப்ப ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, டாடி என்னை காப்பாற்றுங்க. இந்த மெல்லிய சத்தம் கேட்டவனே அப்போ தான் பார்க்குறாரு, இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாரும் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு யாருக்கு என்ன பண்ண முடியல தெரில. ஒரு வழியாக அந்த ட்ரங்கு பெட்டியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 மணிக்கு பெட்டிக்குள்ளே போன பிள்ளை 1 மணிக்கு அந்த பிள்ளையை எடுத்தாங்க. மூச்சு திணறி பிள்ளை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அந்த பிள்ளை கர்த்தருடைய கிருபையால் இப்போ நல்லா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலகம் மறைவிடம் என்னைக்கு எப்படிப்பட்டது? ஆபத்தானது. அந்த பிள்ளைக்கு தெரியுமா அந்த பெட்டி இந்த இதில் போய் நம்ம மறைவாக ஒளிய போகிறோம், இது நம்மளை பாதுகாக்குன்னு நினச்சிச்சு. அநேகர் இப்படி தான் இன்னைக்கு உலகத்தில் எதோ மறைவிடம் சொல்லி ஓடுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தானது. அப்போ பாருங்க, ஆனால் கர்த்தருடைய மறைவிடத்தில் நீங்கள் இருக்கும்போது வேதம் சொல்லுது, அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். ரூத்து புஸ்தகம், ரூத்தை எடுத்துங்க, 2:12 வாசிங்க. ரூத் 2:12. செய்யைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் வந்த அடைக்கலமாய் வந்த அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக சொல்றது யாருன்னா போவாஸ். ரூத்தை பார்த்து, ரூத்து வந்து ஒரு தேவனை அறியாத ஒரு பெண்ணு, மோவாபியர் பெண்ணு. கணவனை இழந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து ஒரு அனாதையை போல் இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் போவாஸோடைய தோட்டத்தில் வந்து நிற்கிறா. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை இந்த ரூத்துக்கு. என்ன செய்யணும் தெரியலை, மாமியா வீட்டில் இருக்கு. அப்போ போவாஸ் சொல்கிறா, ரூத்து நீ இப்படி வந்திருக்கிற, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்திருக்க, என்ன செய்ய போகிறோம், கணவனை இழந்து அனாதையாக வந்து அடுத்து எப்படி வாழ போகிறோன்னு தெரியாமல் வந்து நிற்கிற, நீ ஆண்டவரை நம்பி வந்துட்டம்மா. நான் சொல்கிறேம்மா, கர்த்தராலே உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். அதை தான் சொல்கிறது, கர்த்தருடைய செட்டைங்கில் அடைக்கலமாய் வந்த ரூத்தே, எதை குறிச்சும் பயப்படாத, கலங்காத. அவரால் அவர் நம்பி வந்துட்டேல, உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை போராட்டமாக அடுத்து என்ன செய்யணும் தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த காலையில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அதைத்தான் போவா சொல்றார், ரூத்து பயப்படாத, உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். பாருங்க, ரூத்து என்ன தெரியணும், என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம், வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வந்தபோது போவாசுங்க சொன்னியா, இயேசுவை நம்பி வந்துட்டேல, உனக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? அவருடைய செட்டையின் கீழ், நல்ல வசனத்தை பாருங்க, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இயேசு ரட்சகரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுங்க. ஏதோ நான் வந்தேன் பாஸ்டர், ஏதோ சும்மா வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக உங்கள் இதயத்தில் கூப்பிடுங்க. அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாது இருப்பார். நான்லாம் இயேசுவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். எனக்கு இயேசுனாலே பிடிக்காது. ஏன் தெரியுமா? இயேசு ஏன் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களே, தெய்வங்கள் இருக்குல்ல, இவங்க எதுக்கு நம்ம ஜனங்களை மாற்றுறாங்கன்னு சொல்லி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எதெல்லாம் மறைவிடம் நினச்சனோ, எனக்கு வியாதி வந்த போது, எனக்கு பிசாசு பிடிச்ச போது அதெல்லாம் என்னை காப்பாற்றலை. நான் எதை எதிர்த்தனோ அந்த இயேசு தான் எனக்கு மறைவிடமாய் மாறினார். அல்லேலூயா.
பாருங்க, மற்றதெல்லாம் டிமாண்ட் வச்சுச்சு. நான் எதெல்லாம் வணங்கணும்னா அதெல்லாம் டிமாண்ட் வச்சாங்க. இதை செய்யணும்னா, இந்த பிசாசை வரட்டும்னா இதை செய்யி, அதை செய்யி, சேவலை கொடு, அதை கொடு, இதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி என் காசை அப்புறம் பிடுங்கினாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் பிடுங்கினாங்க. ஆனால் இயேசு வந்து டிமாண்ட் வைக்கலை. அவர் சொன்னார், உன் இதயத்தை, அவர் உங்கள்கிட்ட தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, எதைத்தான் கேட்டார்? என்னைய பாருங்க, இயேசு டிமாண்டு வைக்கிற தெய்வம் அல்ல. பிரதர் அழகாக சொன்னார். ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னாராம், ஒரு மந்திரவாதி 10,000 ரூபா கேட்டாராம். நீ 10,000 ரூபாலாம் தர வேணாம், எங்கள் பாஸ்ட்டை கூட்டிகிட்டு வரேன், 5 நிமிஷம் நீ தர வேணாம், டீ கொண்டு என்ன பண்ணுறேன் நானே வாங்கி தரேன்னு சொன்னாராம். அதுதாங்க இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. டிமாண்டே வைக்காத தெய்வம் இயேசு கிறிஸ்து. உனக்காக இந்த பூமியில் வந்து உன்னுடைய பாவங்களை சுமந்து தன்னுடைய கடைசி ரத்தத்தை சிந்தினார். இங்கே தாவீதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தது. அந்த பிரச்சனை நேரத்தில் எங்கே அடைக்கலம் போகிறது தாவீதுக்கு தெரியலை. அவ்வளவு பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா இல்லையா? என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இருக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சாகுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பெரிய ஊழியர்கிட்ட போய் கேளுங்களேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதற்கு மத்தியில், அந்த பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு மத்தியில் நமக்கு ஒரு அடைக்கலம் தருகிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது 13 வருஷம் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு. சவுல் சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ராஜாவை அபிஷேகம் பண்ணா 13 வருஷம் தாவீதுடைய வாழ்க்கை எப்படின்னா, மலையிலையும் காடுகளையும் வனாந்தரத்திலையும் தங்கிக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் என்ன பாருங்க, மலையிலையும் வனாந்தர காடுகளை தங்கிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்க முடியலை, மலைக்குள்ளே தங்குறாரு. எவனை பார்த்தாலும் தாவீதை கொல்லணும்னே அலைகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாவீதுக்கு அவ்வளோ எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. இப்போ தாவீது பாருங்க, வேதம் சொல்லுது, மரணத்துக்கும் தாவீதுக்கும் எவ்வளோ அடி இருந்துச்சா? அழகா அந்த வசனத்தை பார்த்தீங்களா? தாவீதுக்கும் மரணத்துக்கு எவ்வளோ இருந்துச்சா? 1 அடி தான் இருந்துச்சா. அப்போ பார்த்தீங்களா எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பான் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு போராட்டம்னு பாருங்க. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லாமல், பசி, இந்த வனாந்தரத்தில் பசிக்குதுன்னு சொல்லி தான் தன்னோட ஆட்களை விட்டு நாபால் போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்கிறான். அந்த நாபால் அவமானப்படுத்தி அனுப்புகிறான். தாவீது அவன் யாரு? அவனை போச்சு சொல்லு, எஜமானுக்கு எத்தனையோ ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் அவமானப்படுத்துறான். அப்புறம் போய் ஆசாரிகள்கிட்ட அப்பம் கேட்குறான். எனக்கு இந்த அப்பத்தை வந்து காலையில் எடுத்துருவாங்க. தினமும் தேவாலயத்தில் அப்பம் வச்சு காலையில் எடுப்பாங்க. தாவீது கேட்குறேன், அந்த அப்பத்தையாச்சும் கொடுங்க, நான் சாப்பிடுன்னு சொல்லி. அவ்வளவு பாருங்க, அவ்வளவு வேதனைக்கு மத்தியில், அந்ததுக்கு மத்தியில் தான் ஒரு சங்கீதம் 55 எடுங்களேன், 55 எழுதுறான். அவ்வளோ வேதனை அவனால் தாங்க முடியலை, போராட்டம் தாங்க முடியலை. 55 5-8 வாசிங்களா, 5 to 8 வரையும். பயமும் நடுக்கமும் என்னை அருக்களிப்பு என்ன. எங்க பாருங்க, எவ்வளோ வேதனையா இருந்திருப்பான் பாருங்களேன். அவன் ஒவ்வொரு வார்த்தையை நீங்க படிச்சு பாருங்களேன், அழகா படியான். அருக்களிப்பு என்னை மூடிற்று. வாசிங்க. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன். 8வது பாத்தீங்களா, பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வே. பாருங்க, தாவீது சொல்றான், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, போராட்டம் எல்லாம் தாங்க முடியல ஆண்டவரே, எனக்கு மட்டும் புறாவை போல சிறகு இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? தப்பிச்சு ஓடி போய் எங்கேயாச்சும் நான் இளைப்பாருவேனே. எனக்கு புறாவை மட்டும் வருகிற பூச, அங்கே போட்டிருக்க 8வதுல என்ன போட்டிருக்காரு? வருகிற பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்பிச்சு நான் போயிடுவேனே, புறாவை போல எனக்கு சிறகு இருந்தா. தாவீது ஆரம்பத்தில் இப்படித்தான் ஜெபிச்சாரு. பார்த்துங்க, பிரச்சனையை பார்த்து பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாரு. எங்க போறன்னு தெரியல. சில நேரம் நம்ம வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைக்கு பிரச்சனை வந்தோடனே அம்மா மாதிரி பெட்டியை தூக்கி எங்க போவாங்க? அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா என்ன, அன்னைக்கு நிறைய நடந்துச்சு. பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணிடுவாங்க? அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், நான் போனாதான்டா உனக்கு புத்தி வரும்னு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் இல்லாதப்போ உனக்கு அருமை தெரியும் அப்படின்னு நீ அவன் சொல்லி போ அப்படின்னு போகிறேன் அப்படின்னு போயிடும். அங்கே போனோடனே 1 வாரம் இருக்கும். அங்கே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து, மகளுக்கும் சண்டை வந்துடும்.
என்னை பாருங்களேன், அங்கே என்னதம்மா சொல்லிட்டு வரும், இதுக்கு அந்த ஆளே பரவாயில்ல அப்படின்னு வந்துடும். இங்கே வந்துடும் பெட்டியை தூக்கிட்டு. இங்கேருந்து போவோம். அங்கே போனவொடனே அம்மாட்ட போய் சொல்லும், அம்மா அம்மா அந்த மாதிரிம்மா. உடனே அம்மா சொல்லுவா, அவன் பட்டு புத்தி வரட்டும், பேசாம நீ இரு, அவனா தேடி வர, நீ போகாத அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நல்லா மரியாதை கொடுக்கும், 2ஆம் நாள் மரியாதை கொடுக்கும், 3ஆம் நாள் தூங்கிக்கிட்டே இருக்கும். அம்மா என்னடி தூங்கிக்கிட்டே இருக்க, வந்திருந்து ஒரு பாத்திரத்தை விளக்கு, அதை விளக்கு, சும்மா இருக்க மாட்டா. அப்போ தான் சொல்லுவோம், அவன் உன்னை பற்றி விட்டது தப்பே இல்லடி அப்படின்னு பேசும். அப்போ தான் இந்த அம்மா சொல்லுவோம், இங்கே பாரு என்ன நொயின்னுக்கிட்டே இருக்க, அதுக்கு அந்த ஆளே பரவாயில்ல, என்னை ராணி மாதிரி வச்சுருந்தாரு அப்படி பெட்டியை தூக்கிட்டு இங்கே வந்துடும். பிரச்சனை வந்தவனே அநேகருக்கு வாழ்க்கையில் இப்படித்தான். அங்கே இங்கே என்ன பண்ணுவாங்க, அம்மா வீட்டுக்கும் கணவன் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் ஓடி, இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் பிரச்சனை வந்தால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தாவீது அப்படிப்பட்டதான் சொல்கிறான். தாவீது பிரச்சனையை பார்த்து என்ன சொல்கிறான், புறாவை போல எனக்கு மட்டும் சிறகு இருந்துச்சா நான் கண்காணாத இடத்துக்கு போயிருப்பேன். இப்படித்தான் அவன் ஆரம்போடைய ஜெபம். அப்படித்தான் நம்மளும் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பிரச்சனை தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல, நான் இருக்க விட செத்துடலாம். தாவீது இப்படித்தான் ஆரம்பத்தை ஜெபம் பண்ணான். ஆனால் ஒரு ரகசியத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சான், இல்லை பிரச்சனை எனக்கு வந்தாலும், பிரச்சனை போராட்டங்கள் எனக்கு சூழும் போதெல்லாம் நான் அங்கே இங்கே ஓட மாட்டேன். பிரச்சனைகள் என்னை தாக்கும்போது அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் போவேன். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அப்படி ஜெபம் பண்ணான், பயந்து ஜெபம் பண்ணான். ஆனால் 55வது வரையில் 61 வரையில் அவன் ஜெபம் மாறிடுச்சு. 55ல் தாவீது இப்படி ஜெபம் பண்ணான், எனக்கு மட்டும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிட்டு, ஆண்டவரே எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் தப்பிச்சு ஓடுவேன்னு சொன்னவே 61வது சங்கீதத்தில் அவன் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சினான். எனக்கு பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், எல்லாம் வரலாம், ஆனால் அதற்கு மத்தியில் நான் எங்கே இருப்பேன், உம்முடைய செட்டையின் கீழ் நான் அடைக்கலம் புகுவே. பாருங்க, இந்த உலக மக்கள் ஒரு கேட்குற கேள்வி, எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். இப்படித்தான் இன்னைக்கு அநேகர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திரைக்கடல் ஓடி திரையும் சேர்த்து வைக்க செல்வத்தை அனுபவிக்க முடியலை. அநேகர் வாழ்க்கை நிம்மதி கடலை. பெரிய பணக்காரங்களாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அவன் நல்லா காரில் வருவாங்க, நல்லா போவாங்க, ஆனால் வீட்டில் போய் பார்த்தா ஒரு நிம்மதி இருக்காது. சிவகாசியில் 2 பெட்ரோல் பங்கு 4 பஸ் ஓடுது. ஒருத்தருக்கு செவிக்க போயிருந்தோம், கூப்பிட்டுருந்தாங்க. பெரிய வீடு, 4 பஸ்ஸு, மினி பஸ்ஸு, பெட்ரோல் பங்கு. நான் நினச்சேன், ஆஹா இன்னைக்கு பெரிய வீட்டுக்கு போகிறேன்னு. போய் பார்த்தா அந்த அம்மா அழுகிறாங்க, நிம்மதி இல்லைப்பா. பணம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும், ஒரு துளி நிம்மதி இல்லைங்க. நம்ம பிரச்சனை போராட்டத்துக்கு மத்தியில் படுத்தா கூட என்ன பண்ணிடுறான், தூங்கிடுறான். அவன் தூங்கவே முடியாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிறீங்களா பணக்காரங்களாம் நிம்மதியாக இருக்காங்கன்னு? கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க பணம் வந்தால் நம்ம எப்படி இருந்துடலாம், நிம்மதியாக இருக்கலாம் நினைக்கிறீங்களா? கிடையாது. பணக்காரங்களை போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவா, டே காய வைத்து கஞ்சியாச்சும் குடிச்சு நீ நல்லா இருக்காடா, நாங்கள் சும்மா தானே அப்படி வெளிப்படையா. நாகமன் எப்படி இருந்தான், பெரிய சீரியா தேசத்துடைய படத்தளபதி. அவன் யுத்தம் பண்ணிட்டு வந்த வரையில் பார்த்தா மக்கள் எல்லாம் அப்படியே ஆர்ப்பரிப்பாங்களாம், சீரியா தேச ஜனங்க. நாகம்மன் நாகம்மன் நிறைய வாழ்வெப்பில் என்னப்பாங்களாம், நாகம்மன் மாதிரி ஒரு கணவன் கிடைச்சா நம்மளுக்கு சூப்பராக இருக்குமே. இன்னைக்கு நினைக்கிறாங்களா, அந்த நடிகர் மாதிரி நம்மளுக்கு ஒரு கணவன் கிடைச்சா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விஷயமே தெரியும். அவன் பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த தனுஷ்ன்றவன் என்ன ஆட்டம் ஆடுறியா, ஐயோ வேணாம் அதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம அவன் ஒரு நடிகர், அவனுக்கு ஒரு சாட்சி வேறு. அவன் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், ரொம்ப கேவலமான நடிகர்லாம் செய்கிறது பார்க்குறப்ப. ஆனால் படத்தில் பாருங்கள் அப்படியே நல்லவன் மாதிரியே நடிக்கிறாங்க. நாகமான் அப்படி வர்றப்ப பெண்கள்லாம் அப்படியே பார்ப்பாங்களாம். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா, சில வாலிபர்கள் நினைப்பாங்களாம், பிறந்தா யாரை மாதிரி பிறக்கணும், நாகமான் மாதிரி பிறக்கணும், அப்படி வருவார். ஆனால் உள்ளே போனால் அவருடைய கஷ்டத்தை பார்த்தா ட்ரெஸ்ஸை காட்டையில் என்ன இருக்குமா, குஷ்டம். மனைவி சொல்லுவாங்களாம், அழுவாலாம். நாகமோனும் அழுவானா, வெளியில் பார்த்தா நாகமோன் பெரிய வீரன், உள்ளே பார்த்தா குஷ்டரோகியாக இருந்தேன். இன்னைக்கு அநேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு பாருங்க. அதுதான் உலக, அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் மறைவிடத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, நான் உனக்கு எப்படி இருப்பேன், உனக்கு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீ அதை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருப்பேன், உடைய சிறகுகளை விரித்து நான் உன்னை என்ன பண்ணேன், வா சிறகுகளை ஓடிவா ஓடிமா வாங்கினேன்னு சொல்லி
பாருங்க, ஆண்டவருடைய சிறகுகளை அவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஆண்டவருக்கு சிறகு இருக்கான்னு கேட்கலாமா? நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய செட்டையின் கீழ் சிறகுன்னு போட்டிருக்கு. தேவ தூதர்களுக்கு சிறகு இருக்கு, ஆனால் ஆண்டவருக்கு என்ன இல்லை, சிறகு கிடையாது. அப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு இதை காண்பித்து இப்படி சொல்கிறார், உன்னை எப்படி நான் பாதுகாப்பேன். சில பேர் சொல்லுவாங்களே, இந்த வீட்டுக்கு நான் எப்படி உழைக்கிறேன் அப்படியா சொல்லுவாங்க, நாயா உழைக்கிறேன். அப்போ நாயா அவங்க? அப்படி கிடையாது. அதாவது சொல்கிறதுக்கு அப்படி உதாரணத்துக்கு சொல்லுவாங்கள்ல, நாயா உழைக்கிறேன், மாடா உழைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண, வா வைக்கல தின்னு சாப்பிடாத வா அப்படின்னு சொல்லணும். அப்படி கிடையாது. அது தாவீது சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கேன், உங்களுக்கு செட்டைகளை விரித்து உங்களை நான் எப்படி பாதுகாப்பேன். பாருங்க, ஆண்டவருடைய செட்டைகள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு. மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்களேன், 23:37 வாசிங்களேன். மத்தேயு 27:33. ஆண்டவர் கண்ணீரோடு எருசலேமை பார்த்து சொன்ன வார்த்தை. 23:37. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லெறிந்தவர்களே, மைக்கங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளு வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. இயேசு கிறிஸ்து எருசலேம் ஜனங்களை பார்த்து மிகவும் வேதனையோடு சொன்ன வார்த்தை இங்க சொல்றாரு. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளாலே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து அழுகிறார். ஏன் தெரியுமா? அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. இவர் இருந்தது கிபி 30, கிபி 70. இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. தீத்ரா என்கிற ஒரு மண்ணை இந்த ஜனங்களை பூரா கொல்ல போகிறான். அது மட்டும் இல்லை, கற்பஸ்தருடைய வயிறுகளை கிழிக்க போகிறான். கற்பத்துக்குள்ளே இருக்க பிள்ளை எடுத்து செவுத்தில் மோதி அடிக்க போகிறான். இப்படிலாம் நிறையா வரப்போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் இதெல்லாம் நடக்கக்கூடாது, நான் என்ன செய்கிறேன், உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருக்கேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போச்சு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வேலைக்கு போகிறா வர்றா, நம்ம மாட்டுக்கு வீட்டில் தூங்குறோம் அப்படின்னு. கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியாமல் ஆபத்துக்கள் நிறையா பிசாசு வச்சிருப்பேன். அதெல்லாம் யாரு தான் தெரியும்? இந்த ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. நம்ம வாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், நம்ம வாட்டுக்கு தூங்குறோம், நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு போகிறோம். இவங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறத ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆபத்து இருக்குது, இந்த உலகத்தில் பிசாசு இருக்குது, எல்லாம் இருக்குது, பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க. நீங்கள் யாருடைய செட்டையும் கீழே வந்துடணும், அனுதினமும் ஆண்டவருடைய செட்டையும் கீழே இருக்கணும். எல்லாம் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய செட்டையும் கீழே நான் இருப்பேன், ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய செட்டையும் கீழே நான் வந்துடுறேன், ஆண்டவரே உம்முடைய செட்டையும் கீழே எனக்கு அடைக்கலாம், உம்முடைய செட்டையும் கீழே எனக்கு புகலிடம், உம்முடைய செட்டை தான் எனக்கு அடைக்கலாம் ஆண்டவரே. இந்த உலகம் ஆபத்தானது, இந்த உலகம் மிகவும் மறைவிடம் என்று சொல்வதில் ஆபத்தானது. கர்த்தருடைய செட்டைகள் தான் அடைக்கலாம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாருங்க, யூதர்கள் இன்னைக்கும் 91ஆம் சங்கீதத்தை குடும்பமாக வாசித்த பிறகுதான் தூங்குவாங்களாம். இன்னைக்கு அந்த பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு அந்த எருசலேம் பாதுகாக்கப்படுது. பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வச்சு குடும்பமாக உட்காந்து இந்த 91ஆம் சங்கீதத்தை எப்படி நம்ம படுக்கும்போது ஒரு பெட்ஷீட்டை பொத்துறோமோ, ஜனங்க இதை சொல்லித்தான் பெட்ஷீட்டை மூடுவாங்களாம். அதனால தான் இரவில் பயங்கரம். எல்லாத்துக்கும் அந்த யூதர்கள் இன்னைக்கு அந்த பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கோழி நான் எப்படி உன்னை மூடுவேன், உன்னை செட்டையின் கீழே நீ அடைக்கலமாக வந்துட்டா, கையை விரித்து சொல்கிறாரு, நான் உன்னை எப்படி என்ன செய்வேன், பாதுகாத்து கொள்வேன். பாருங்கள், கோழி தான் குஞ்சுகளை கூட்டிகிட்டு இற பறக்கிற போது, இற தேடுற போது இந்த காக்கா என்ன பண்ணும்னா குஞ்சை தூக்க வரும். சில குஞ்சை தொட்ட உடனே
இந்த தாய்க்கோழி பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமா கோவமா பறந்து போய், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? பறந்து போய் என் குஞ்ச அப்புறம் நீ தொட்ட கருப்பா அப்படின்னு சொல்லி அதோட சண்டை போட்டுன்னு பாருங்க. இந்த குஞ்சை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ அந்த கோழி பார்த்தீங்களா? அந்த கோழிக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியம் பார்த்தீங்களா? அந்த குஞ்சுகளை என்ன தெரியுமா பண்ணும்? அந்த காக்கா வந்தோடனே பட்ட 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 படப்பட்டு போய் எங்கே போய் பூந்துக்கிறோம்? சிறகுக்குள்ளே போய் பூரா பூந்துக்கிறோம். அதோட குட்டி குட்டி காலுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். பூரா ரெக்கைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம். அப்போ போய் நீங்கள் அதோட ஹார்ட்பீட்டை செக் பண்ணுங்களே, எப்படி தெரியுமா இருக்கும்? டவுன் டவுன். சின்ன குஞ்சோட ஹார்ட்பீட் அப்படி தான் அடிக்கும் அப்போ பூரா. ஏன்னா நாங்கள் எதுலேருந்து தப்பிச்சிட்டோம்? பெரிய ஆபத்துலேருந்து அந்த குஞ்சுகளுக்கு ஒரு அப்படியே ஒரு என்னன்னா, என் தாயோட சிறகுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இனி எந்த பறவைங்களை என்ன பண்ண முடியாது? டச் பண்ண முடியாது. என்னை பெற்றெடுத்த என் அம்மா 21 நாள் என்னை அடகாத்து என்னை பாதுகாத்து என்னை பெற்றெடுத்த என் அம்மாக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். அந்த கோழி அந்த சிறகுல போய் குஞ்சுகளாக மூடினோடனே அந்த கோழி என்ன பண்ணிக்கிறேன்? டவக்கனை உக்காந்துக்கிறோம். ஏன் உக்காந்துக்கிறது? பிள்ளைகளா பயப்படாதீங்கடா, உங்கள் ஹார்ட்பீட்லாம் நார்மலுக்கு வரட்டும்டா, அப்படி அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லி அதோட கால்கள்லாம் குட்டி குட்டி காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே அழகாக இருக்கும். ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. செட்டையும் கீழே உனக்கு நான் எப்படி இருப்பேன்? அடைக்கலம் போவேன். சரி, நம்ம மணி ஆயிடுச்சு, முடிப்போம். யார் ஆண்டவருடைய எப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் தருகிற அடைக்கலம் அநேக மறைவிடம் உண்டு. அவர் எப்படியெல்லாம் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், யாருக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கிறாரு, அதை நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பாரா? கிடையாது. எல்லாத்துக்கும் அடைக்கலமாக இருக்க மாட்டார். யாருக்கு அடைக்கலமாக இருப்பார்? அடுத்த வாரம் ஒரு 4 அடைக்கலத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். யாருக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருப்பார்? சும்மா வசனத்தை செல்லில் அனுப்பிச்சி விட்டா போதுமா? உனக்கு அடைக்கலமாக இருப்பாரா? கிடையாது. சும்மா இப்போ பார்த்தாலும் நீ அப்படியே, சில பேரில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏதோ அப்படியே ஆண்டவரை நினச்சிக்கிட்டா போதும், நாங்கள் அப்படியே இருந்தால் போதும், ஜெபம் பண்ணால் போதும். உனக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்க மாட்டார். யாருக்கு அடைக்கலமாக இருப்பார்? அல்லேலூயா. ஒரு 2-4 அடைக்கலத்தை அடுத்த வாரத்தை பார்ப்பா. எல்லாம் கண்களை மூடுவோம். மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அழகாக தாவீதை குறித்து பார்த்தோம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாத்திரத்தை உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரே, செட்டையின் கீழ் அடைக்கிளம்புவேன். தாவீது முதலாவது பிரச்சனைகளுக்கு பயந்து பயந்து ஓடி எப்படி ஜெபமானானா, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா வருகிற பூசலுக்கும் எல்லாத்துக்கும் நான் தப்பிச்சு தீவிரிச்சு கொள்ளுவேனே என்று ஜெபம் பண்ணவர் 61 சங்கீதத்தில் அவர் அழகா சொல்றாரு, என் செட்டையின் கீழில் நிலையில் நான் அடைக்கலம் போவேன். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஒரு காணிக்கை பாடலை பாடுவோம்.